வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு கூட இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அது மட்டும் விஜய் அவர்கள்கிட்ட காசு இருக்கு, அவர் வரட்டும் செய்யட்டும் அப்படின்னு வந்து பேசியிருக்காரு. இது எப்படி நீங்க பாக்குறீங்க? யாரு சீட்டு கொடுக்குறீங்களோ அங்க போவாங்க, அவ்வளவுதான். வேற என்ன? அப்ப எல்லா பக்கமும் துண்டு போட்டு வைக்க வேண்டியதுதான். சோ இப்போ வந்து விஜய் வந்து தவறாகவும் சித்தரிக்காம திமுகவை விட்டு கொடுக்காம பேசியிருக்காரு. சோ யார் கூப்பிடுறாங்களோ அவங்க பக்கம் போயிடுவாரு அப்படின்னு சொல்றீங்க. என்னங்க கேள்வி? இப்போ 24 யாருக்காக அவரு வேலை பாக்குறேன்னு சொன்னாரு? அதிமுக சீட்டு கொடுங்கலாம் கேட்டாரு. இப்போ திடீர்னு வந்து இப்போ 1 வருஷம் 1.5 வருஷம் ஆச்சா? இப்போ வந்து திமுக ஆட்சிக்கு வரும்ன்றாரு, தாவேகா வரணும்ன்றாரு. ஃபர்ஸ்ட் அந்த கரூர் சம்பவத்துக்கு விஜய்க்கு ஆதரவா பேசியிருந்தார். அதுவுமே வந்து அது நான் இந்த மாதிரி பேசியிருக்கேன், ஆனா விஜய் அவர்கள் எனக்கு ஒரு ஃபோன் கூட கால் பண்ணி பேசல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி இருந்தாலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது. நாளைக்கே வந்து ஒரு கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்கன்னா அப்போ நாங்கள் வந்து தான் எல்லா இடத்துலையும் துண்டு போட்டு வைக்கிறது அப்படின்றது. இன்னும் நீங்கள் வந்து இந்த சினிமா நடிகர்கள் பேசுறதெல்லாம் பெருசாக தூக்கி வச்சுட்டு கேள்வி கேட்குறீங்க பாருங்க. இதுதான் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு.